எல்லாம் டே நைட்டா கிரிக்கெட் ஆடுங்கடா. அமெரிக்கால இருந்து சோறு வருது. இருங்கடா. வா முஸ்தபா. பிஸியா? ஆளே காணோம். நாலுல இருந்து தான் பிஸி. என்ன? அந்த அனுமாருக்கு அசிஸ்டன்ட் தான். வாழை தூக்கிட்டு குச்சிட்டே இருக்க வேண்டியதுதான். சிரிக்க கூட முடியலையே முஸ்தபா. என்னாச்சு மைதிலி? நான் போறேன் முஸ்தபா. போறேன்னா? நான் சரவணனை விட்டுட்டு போறேன் முஸ்தபா. ஏன்? 10 வருஷம் அவன் பட்ட கஷ்டம்லாம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வச்சுக்குவா. நான் எல்லாமே போனாலும் பரவாயில்ல. சரவணன் டைரக்டர் ஆகணும். எல்லாரும் அவனை மதிக்கணும். அந்த கருவத்தோட நான் அவன் கூட வாழணும். நான் போயிட்டேன்னு சொல்லு. வேற ஒண்ணு சொல்ல வேண்டாம். கஷ்டப்படுவான். கூடவே இருந்து பார்த்துக்க முஸ்தபா. என்னாச்சு முஸ்தபா? மைதிலி அப்பா எப்படி இருக்காரு? பரவாயில்ல, ப்ரெஷர் தான். மைதிலிக்கு ஒன்றும்? சேச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மைதிலியை பார்த்தோன்னே எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. சரி, அப்புறம் எத்தனை மணிக்கு வந்தீங்க? அது அப்பாவுக்கு துணையாக இருக்கணும்னு மைதிலி அப்போவே அவங்க கூட போயிடுச்சு. என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஏன்? மைதிலி ஃபோனை கொடுத்துட்டு தான் போச்சு சரவணா. கண்ணையனுக்கு உனக்கு என்னடி வித்தியாசம்? கண்ணையன் சிந்தனையை திருடிட்டு போன, நீ என் சந்தோஷத்தை கொண்டுட்டு போயிட்ட. கடவுள் இப்படி ஒவ்வொருத்தர அனுப்பி என்ன நிர்மூலமாக்கிட்டானே. ஒரு தப்பு பண்ணல, யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. அப்புறம் எனக்கு ஏன் இந்த தண்டனை? சரவணா சார், இங்க என்ன பண்ற? சார் என் கூட வா. இல்ல சார், நான் வா என் கூட. என்னாச்சு உனக்கு? கவலைப்படாத. உன் கெட்ட காலமெல்லாம் நேத்தோட போயிடுச்சு. உன்னை நான் முழுசா நம்புறேன் சரவணா. நீ நினைக்கிற சினிமாவை சுதந்திரமா எடு. அதை ஒரு விழா மாதிரி எடுத்து நான் ரிலீஸ் பண்றேன். சினிமாவை நேசிக்கிறவங்க வியாபாரத்தையும் புரிஞ்சுக்கிட்டு படம் எடுத்தாதான் சினிமா நல்லா இருக்கும். சினிமாவில் நண்பர்களே கிடையாது. எதிரிகளை தேடிக்கிறது உன் சொந்த விஷயம். வியாபாரிகள் எப்பவுமே இருப்பாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டவங்க தான் சினிமாவில் பேரும் புகழுமா செட்டில் ஆயிருக்காங்க. சினிமாவில் பெரிய தப்பு பண்ணி முன்னுக்கு போன 1000 கண்ணையா இருக்காங்க. சின்ன சின்ன தவறுகளால் தான் நாம் பின்னுக்கு போயிடுறோம். நீ சரியா யோசிச்சேன்னா கண்ணையனை பயன்படுத்திக்கிட்டு அவனை தாண்டி போறதுக்கும் உனக்கு ஒரு வழி இருக்கு. நீ இதை பண்ணு, கண்ணையனை வச்சு பண்ண. நான் உன்னை கட்டாயப்படுத்தல. இல்ல சார், இதை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு நான் பண்றேன். அறிவை வளர்த்துக்கிற மாதிரி மனசையும் வளர்த்துக்கணும்னு இப்ப புரியுது. உங்க நம்பிக்கையை மதிச்சு நான் தரமான படமா பண்றேன் சார். குட். நம்ம கம்பெனி அசோசியேட் டைரக்டர் சந்தானமும் மேனேஜரும் நீ நினைக்கிற சினிமாவை எடுக்கிறதுக்கு உன் கூடவே இருப்பாங்க. அவங்களோட போய் கண்ணனை ஒரு தடவை ஃபார்முலா மீட் பண்ணிட்டு வந்துடு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தலைவர், என்னாச்சுன்னு ப்ரொடியூசர் பாலாஜி டார்ச்சர் பண்றாரு. ஏய், அவர்தானா லைஃப் கொடுத்தவரு?
அவருக்கு நாமளும் லைஃப் கொடுத்துருக்கோம். அப்படிங்கிற இந்த பையன் சரவணன் வேற அனுப்பியிருக்காங்க. யாரு? சரவணன் வரா? கதை சரியில்லைன்னு சொல்லி கேட்டு விட்டுறேன். இப்பதான்டா நம்ம தப்பு பண்ணக்கூடாது. சரவணன் அறிவாளி. அவன் படத்துல நான் நடிக்கணும். அதை ஏன் படமா மாத்தி நான் மட்டும்தான் ஜெயிக்கணும். பாலாஜி சர்க்கார் நன்றி கடன் திந்துடல. பெரிய தலைவலியே அந்த நன்றி கடன் தான்ப்பா. அதை முதல்ல தீர்த்தரணும். அந்த சரவணனை வெயிட் பண்ணு. என் ரேஞ்ச் என்னன்னு அவனுக்கு தெரியும். வீட்டை சுத்தி காட்டு. காட்டுன்னு காட்டுறேன். நான் ஏன் பிறந்தேன்? வண்டி கழுவுதான். எங்கடா யூனிஃபார்மு? வண்டி கழுவுக்கு எதுக்கு யூனிஃபார்ம்? சரி சத்தமாக பேசாத, பென்சில் எச்சு தெரிக்கும். நான் வரானா யார் தெரியுமா? ராத்திரில வர்ற ராகுகாலம். ஹாய் சர்மா, ஹவ் ஆர் யூ? ரொம்ப சுமாரா இருக்கேன். சரி. பராசக்தி படத்துல இருந்து கிளாப்பே அடிச்சுக்கிட்டு இருக்கியே, எப்போ டைரக்ட் பண்ண போற? ஏன் நீ எடு, நான் டைரக்ட் பண்றேன். இந்த பயம் எல்லா ப்ரொடியூசருக்கும் இருக்கும்ல. சரி, எங்க என் தலைவன்? காட்டுறேன். காட்டு. தரிசனத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். பாலாஜி சாருக்காக தளபதி சார் ஒரு படம் பண்றாரு. மற்றபடி இந்த கதை கத்திரிக்காய் டைரக்டரு அதெல்லாம் நாங்கள் ஒன்றும் யோசிக்கல. அதை விட முக்கியம், தளபதி கிட்ட பேசும்போது நெஞ்சில் பயமும் வாயில மரியாதையும் மணக்கணும். தவறுனா எல்லாமே தவறிடும். இவன் தலையில இடியே விழுந்தாலும் வலிக்கு விழுந்துரும். இவன் சாக மாட்டான். மைண்ட் யுவர் ஸ்டெப்ஸ். என்ன? நீங்க நின்றுகிட்டு இருக்கிறது இட்டாலி மார்பிள்ஸ். ஓ, இந்த வீட்டில் நாம் இருக்கும்போது உலகம் பூரா இருக்கும். ஆம்ஸ்டர்டாம் பூக்கள், ஜப்பான் எலக்ட்ரானிக்ஸ், பிரெஞ்சு ஒயின்ஸ், ஜெர்மன் கார்ஸ், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா இந்த வீட்டில் ஒரு இந்தியனா திலீப் சார் இருக்காரு. அதான் நமக்கெல்லாம் பெருமை. என்ன? மற்றபடி இங்க இருக்கிற அழகான விஷயங்கள் திலீப் சார் மனசு சம்பந்தப்பட்டது. இதுக்கு மேல போனா திலீப் சாரோட பெட்ரூம். ஜென்ட்ஸ் நாட் அலோ, ஆண்களுக்கு அனுமதி இல்லை. அதனால அவரே அந்த ரூமுக்குள்ள போறதில்லை, தனியா. ஹலோ, என்னங்க? நான் தான் பேசுறேன். பேசுடா. நீ என்ன வேணாலும் பேசுவியா? ஏ பேமானி, உன் பொஞ்சாதி தாயா பேசுறேன். ஏய், என் 20 வருஷ சினிமால பல பேரை பார்த்துட்டேன். பாதி பேர் தான் சினிமால இருக்கான், மீதி பேர் உயிரோட இருக்கான். அவ்வளவுதான். உன்னை தொடப்பா கட்டையாலே நான் குமுறல. குமுறடா. பேங்க் பேலன்ஸ் இருக்கிற வரைக்கும் தான்டா நீ. பேப்பரும் பேனாவும் இருக்கிற வரைக்கும் நாங்க. வாய் நரலாண்டா, வார்த்தை நாரக்கூடாது. முடுறா வாய. இப்படி நீ கொந்தளிச்சு பார்த்தது இல்லையா சந்தானம்? கரையில இருக்கிற வரைக்கும் தான். அல்ல, கரை ஏறிட்டா நான் சுனாமி. பஞ்ச். எங்கப்பா தலைவன்? காட்டு. நாங்களும் சினிமாவில் தான் இருக்கோம். கொஞ்சம் பொத்துனாப்புல வா. சரி.